அன்றைக்கு இருந்த முக்கியமான பிரமுகரை அரசு ஊருக்கு சேரிக்கு சண்டை வந்து போச்சு. அந்த பிரமுகரை கத்தியால குத்திட்டாங்க. அவர் சாவு புடைக்க கிடக்கிறாரு. பரம்பசங்களுக்கு திமிர் வந்து போச்சு என்கிற முறையில் பொய்யான வதந்தியை பதப்பி அரசூர் படாச்சிய குத்திடுறாங்கன்னா அரசூர் பரம்பசங்களுக்கு அவ்வளவு திமிருன்னா சுற்று வட்டாரமா என்ன ஆகுது? ஆகவே அத்தனை பேரும் திரண்டு வர வேண்டும் என்கிற வெறியை கிளறி விட்டு இரவோடு இரவாக ஆட்களை கொண்டு வந்து இறக்கி அடுத்த நாள் காலையில போலீஸும் உள்ள வருது. டிஎஸ்பி குணம் சென்னை சிட்டியில வேலை பார்த்தவர், எங்களால் அடக்க முடியலப்பா, பொங்கல் டைமு, போலீஸ் போகல, ஆட்கள் நிறைய வந்துட்டான், யாரையும் எங்களால் தடுக்க முடியாது, நீங்க சேரி விட்டு வெளியே போகாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும், வெளியில போனா அவர்களை மீற முடியாது, போலீஸ் பாதுகாவலோடு எல்லாரும் காலையில ஏஞ்சி ஏரிக்கரையில போய் வெளிவாசல் போயிட்டு திரும்ப உள்ள வந்துடணும், 1 மணி நேரம் டைம் கொடுத்து காலையில அவுட் சைடு போறதுக்கே போலீஸ் காவலோட அவுட் சைடு போன வரலாறு இன்றைய தேதியில் 88 வரலாறு. எல்லாரும் உள்ள வந்து சேர்ந்துட்டோம். எடுத்து போட்டாம வீடு எரியுதுன்னு சொல்றாங்க, கூட்ட கொளுத்துட்டாங்கன்றாங்க. அங்க ஓடுறதுக்கு போறோம். இறந்துறாரு மாமன், பெரிய பையன், அடிபட்டு கண்ணு வெளியில பிதிங்கிட்டு தூக்கிட்டு விடுறாங்க. சுற்றி வளைத்து ஆட்கள் இருக்கிறதாக செய்தி சொல்றாங்க. எங்க வீட்டு டேங்கு மேல நான் ஏறி பார்க்கிறேன். இந்த பகுதி முழுவதும் ஆட்கள் கையில பந்தத்தோட உள்ள நெருங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. தெற்கு பகுதியில தான் ஆளுங்க இல்லை. நான் கீழே குதிப்பதற்குள்ள எதிரில் ஆளுங்க தீ வைக்கிறான். பணிக்க மூடு, வண்டிக்கார மூடு எல்லாம் தீ வச்சு எரியுது. நடுத்தெருவில் இருக்கக்கூடிய நம்முடைய அத்தனை வீடுகளும் எரியுது. நான் குதிச்சு கீழே இறங்கி, இந்த தெற்கு பக்கம் தான் ஆள் இல்லை, சுற்றிலும் ஆள் வந்தாச்சு, நம்மளால சமாளிக்க முடியாது, தெற்கு தெரு வழியா எல்லாரும் வெளியில போயிருங்கன்னு சொல்றேன். அப்படி வெளியில ஓடி போய் தப்பித்தவர்கள் தான் அந்த கூட்டத்தில் சிக்கிக்கொண்ட 22 பேர் தான் கொடுமையான தாக்குதலுக்குள்ளானாங்க. சேட்டு அந்த கூட்டத்தில் மாட்டிக்கொண்டான். தயாளனுடைய அக்கா ராணி 100 அடி தூரத்தில் அதை பார்க்குது. அவனை போய் தடுக்க முடியாது, அதால இதையும் கொண்டுருவாங்க. இதெல்லாம் நமக்கு சாட்சியங்கள். இவ்வளவு பெரிய கொடூரமான வன்மம் நடந்ததற்கு என்ன காரணம்? இவ்வளவு பெரிய தீ வைப்பு சம்பவம். இந்த மொத்த கிராமமும் சேர்ந்து நம்ம எரிக்கவில்லை. அரசூரில் பல பேர் கதறி அழுதவர்கள் உண்டு. உயர்குடியை சார்ந்திருக்கிற, உயர் சாதியை சார்ந்திருக்கிற, நம்மோடு களை வெட்டுகிற, நடவு நடுகிற, நம்முடைய வேலை நிறுத்த போராட்டத்திலே கலந்து கொண்ட பல ஏழை குடும்பங்கள் அழுதது. ஆனால் சுற்று வட்டாரத்திலிருந்து வந்தவர்களோடு இந்த கிராமத்தில் சாதி வெறி பிடித்தவர்களும் இணைந்து நின்று இந்த சேரி எரித்தார்கள். மாடு மேய்க்க மாட்டேன்னு சொன்னதுனால 154 வீடுகள் எரிக்கப்பட்டது. சாணிவார அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னதுனால 22 பேர் கொடுங்காயத்திற்கு ஆளானார்கள். இந்த போராட்ட இயக்கங்களுக்கெல்லாம் தலைமை தாங்குகிற சங்கத்தினுடைய முக்கியமான நிர்வாகிகள் ஒருவர் சேட்டு என்பதனால அடித்து படுகொலை செய்யப்பட்டார். இந்த வரலாறு இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியவில்லை என்றால், இன்றைக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள், இன்றைக்கு சர்வசாதாரணமாக 4 முனை சந்திப்பில், சர்வசாதாரணமாக இந்த கிராமத்தினுடைய ஊர் பகுதிகளில், சர்வசாதாரணமாக ஊராட்சி நிர்வாக பொறுப்புகளில், சர்வசாதாரணமாக இந்த ஊருடைய அரசியல் நிகழ்ச்சிகளை எல்லாம் நாம் நடத்துகிறோம் என்று சொன்னால், அதற்கு விதையாக வீழ்ந்தவன் அரசூர் சேட்டு என்பதை இன்றைய தலைமுறை உணர வேண்டும் என்பதற்காக நான் இந்த பின்னணியை சொல்லுகிறேன். நிறைவாக நான் சொல்ல விரும்புவது, இயல்பிலேயே அரசூர் கிராமம் ஒரு முற்போக்கான எண்ணம் கொண்டிருக்கக்கூடிய கிராமம். இந்த கிராமத்தினுடைய ஆதிக்க சக்திகளை எதிர்த்து உறுதிமிக்க துணிச்சலான போராட்டங்களை நடத்திருக்கக்கூடிய மக்கள். இந்த கிராமத்தினுடைய வளர்ச்சியை பொறுத்தவரையிலே இந்த கிராமத்திற்கு கல்வி வேண்டும், அடிப்படை வசதி வேண்டும், சுகாதாரம் வேண்டும், சுய மரியாதை வேண்டும் என்பதற்காக இயங்கிய அரசியல் இயக்கமாக, அப்படி சிந்திக்க வைத்திருக்கக்கூடிய அறிவு துளியை கொடுத்திருக்கிற இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்றால் அது மிகையாக.
ஏனென்றால் 83லேயும் 88லேயும் நடந்த தகராறுகளில் இந்த தலித் மக்களை காப்பாற்றுவதற்கு எந்த அமைப்பும் வரவில்லை. அன்றைக்கு அதிமுக இங்கே இருந்தது, திமுக இங்கே இருந்தது, ஜனதா கட்சி இங்கே இருந்தது, காங்கிரஸ் கட்சி இங்கே இருந்தது. ஆனால் எந்த கட்சியுமே வரவில்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் இந்த மக்களோடு நின்று இந்த மக்களை காப்பாற்றி இன்றைக்கு அமைந்திருக்கக்கூடிய இந்த பாரதி நகர், பாரத் நகர் என்று போர்டில் வைத்திருப்பார்கள். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமான சின்ன சின்னிய துளி துளி விஷங்களை போல வஞ்சக சூழ்ச்சி. பாரதி நகர் என்றால் பாரதி யாருன்னு கேட்க தோணும். ஏன் ஹரிஜன மக்களுக்கு, ஆதி திராவிட மக்கள் வாழ்கிற பகுதிக்கு காந்தி நகர் தான் பேர் வைப்பான், அம்பேத்கர் நகர் தான் பேர் வைப்பான். இங்க ஏன்னா பாரதி நகர் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாக்கா, பாரதி ஒரு முற்போக்கு புரட்சி கவிஞன், அவன் சோசியலிசம் வேண்டும் என்று சிந்தித்தவன் என்பதற்காக பாரதி நகர் பேர் வைத்தான். பார்ப்பன சமூகத்தில் பிறந்திருந்தாலும் ஐயர் என்ன, தலித் என்ன, இவர்களுக்குள் சாதி வேற்றுமை என்ன என்று ஆதி திராவிட மக்களையும் ஐயரையும் பிரிப்பது பூணூல் என்றால், ஆதி திராவிடர்களுக்கு நான் பூணூல் போட்டு அவனை ஐயராக்குகிறேன் என்ற புரட்சியை செய்தவன் பாரதி. அதனால்தான் பாரதி நகர்னு பேர் வச்சோம். அந்த நகரை பாரத் நகர் போடலாமா, பாரதி நகர் போடலாமா, இந்த பேர் வைக்கலாமா, அந்த பேர் வைக்கலாமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கிராம மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கிராமத்திற்கு பெயர் வந்ததற்கு, பாரதி நகர் என்று பெயர் வந்ததற்கே இந்த பின்னணி காரணம். அன்றைக்கு தென்னார்காடு மாவட்டம் ஒன்றுபட்ட கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இணைந்த தென்னார்காடு மாவட்டத்திற்கு ஒரே கலெக்டர் தான். எனக்கு கவனத்தில் இல்லை, சந்திரலேகாவா கரியாலியான பெண் கலெக்டர், கரியாலி, பி.கே. கரியாலி. அன்றைக்கு அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் தென்னார்காடு மாவட்டத்திற்கே ஒதுக்கியது தாட்கோவில் 200 வீடு. தாட்கோவில் தென்னார்காடு மாவட்ட மொத்த கோட்டா அரசு ஒதுக்கியது 200 வீடுகள். தலித் கிராமத்தை எரித்து விட்டார்கள் என்கிற செய்தி கேட்டு கலெக்டர் வந்தார்கள். இந்த மாவட்டத்திலேயே இப்படி ஒரு கொடுமை தென்னார்காடு மாவட்டத்தில் எங்கும் நடக்கவில்லை. மிக மோசமான வன்கொடுமை. அன்றைக்கு சூப்பரண்டா போலீஸ் எஸ்பியாக இருந்தவர் மணி இந்த கிராமத்துக்கு வந்தார். எரிக்கப்பட்டிருக்கிற செய்தியை பார்த்தார். இந்த காலனி இல்லை, அது எரிந்து போன பழைய காலனி. இன்னமும் கூட தெற்கு தெருவிலே சில வீடுகள் எரிக்கப்படாமல் இருந்ததற்கு காரணம் என்ன? வந்தவர்கள், எரித்தவர்கள் அந்த பகுதியை விட்டு விடலாம் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அல்ல. மாரியம்மன் கோவிலுக்குள்ளே எங்களுடைய இறந்து போன எங்களுடைய அத்தை அமிர்தமும், மாவந்தூர் தோட்டி மனைவியாக இருக்கக்கூடிய கதிர்வேல் மனைவியாக இருக்கக்கூடிய எங்களுடைய அண்ணியும் என்னோடு உடன் இருந்த ஒரு 7-8 தோழர்களும் மாரியம்மன் கோவிலில் உட்கார்ந்து கொண்டு உள்ளே வரவிடாமல் தடுத்ததின் காரணமாக தெற்கு தெருவுக்குள்ளே போய் தீ வைக்க முடியவில்லை. தப்பித்தவர்கள் தெற்கு தெரு வழியாக போனார்கள். இன்றைக்கும் சில பேருக்கு அப்படிப்பட்ட எண்ண ஓட்டம் இருக்கலாம் நான் கருதுறேன். அன்னைக்கு ஊரையே எரிச்சான், நம்ம தெரு எரிக்கலையா, அதனால ஆண்டத்துக்கு சில நம்ம விசுவாசமா இருப்போம்னு சில பேர் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆண்டை விசுவாசத்தினால் உங்க வீடு எரிக்காம இல்லை. அன்றைக்கு அரசூரில் இருந்த எங்களை போன்ற இளைஞருடைய பாதுகாப்பு படையினால் உங்களுடைய தெரு மட்டும் பாதுகாக்கப்பட்டது. அன்றைக்கு 200 வீடு ஒதுக்கப்பட்டதிலே இன்றைக்கு மாவட்ட செயலாளராக, மாநில செயலாளராக இருக்கக்கூடிய தோழர் பாலகிருஷ்ணன் அன்றைக்கு விவசாய சங்கத்தினுடைய தென்னார்காடு மாவட்ட செயலாளர், செயற்குழு மெம்பர். இறந்து போன எங்களுடைய அருமை தோழர் என்.ஆர். ராமசாமி அவர்தான் மாவட்டத்தினுடைய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர். நேரடியாக கலெக்டர் இடத்திலே சென்று பேசுகிறார்கள். அந்த கரியாலி கலெக்டர் அவர்கள் மாவட்ட செயலாளரை அப்பா அப்பா என்றுதான் அழைப்பார்கள். வாங்கப்பா என்ன விஷயம் கேட்கிறாங்க. அரசூர் என்று ஆரம்பித்த உடனே ஐயோ கொடுமை, நான் இதுவரையில் அனுபவிக்காத கொடுமை, சந்திக்காத கொடுமை என்று ஒரு கலெக்டர் கண்ணீர் வடிக்கிறார். கட்சியின் சார்பிலே நாங்கள் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்வது, அந்த மக்களுக்கெல்லாம் ஏறக்குறைய 154 வீடுகள் எரிக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவு பேருக்கும் வீடு கட்டி கொடுக்க வேண்டும். அவர்கள் விசாரிக்கிறார்கள், நமக்கு மொத்தத்தில் ஒதுக்கீடு 200 தான், 200ல 154 அரசூருக்கு கட்டி கொடுக்கட்டாங்க. இன்றைக்கு அதெல்லாம் சாத்தியமா என்று எனக்கு தெரியவில்லை. அன்றைக்கு இருந்த கலெக்டர், அன்றைக்கு இருந்த எஸ்பி,
1988 இந்த சம்பவம். 1981 வன்கொடுமை தடுப்பு சட்டம் இந்தியாவில் உருவாக்கப்படுது. அந்த சட்டம் மட்டும் 88க்கு முன்னால் உருவாகி இருந்தால் இழந்து போன அத்துணை சொத்துக்களுக்குமான மதிப்பீட்டை, வாழ்வாதார நிவாரணத்தை இங்கே நாம் பெற்றுக் கொடுத்திருக்க முடியும். சட்டம் கூட அன்றைக்கு நமக்கு சாதகமாக இல்லை. இன்னைக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கிறதுனாலதான் நம்முடைய செல்வராஜ் அண்ணனை ஒருத்தன் கொலை செய்துதான் உடனடியாக தலையிட்டோம். 8.25 லட்சம் ரூபாய் அந்த உயிரிழப்புக்கு சட்டப்படியான நிவாரணம் கிடைத்தது. எவனுடைய தயவுலையும் வரல. செங்கொடி இயக்கத்தினுடைய இடைவிடாத போராட்டத்தினுடைய விளைவுதான் இந்த சட்டம் வந்தது. அன்றைக்கு இல்லாத அமைப்புகள் எல்லாம் இன்றைக்கு பல பேர்ல இயங்கலாம். அந்த அமைப்புகளால் இந்த ஊருக்கு ஒன்றும் வந்ததில்லை. தைரியமாக நான் சொல்லுவேன். நான் இருக்கிற பொழுது, இந்த கிராமத்தில் வாழுகிற பொழுது, எலிமெண்டரி ஸ்கூலு மிடில் ஸ்கூல் ஆகி, மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல் ஆனது. அதற்கு பின்னால் அது ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆனது. அதுக்கு பிறகு எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு மாணவர் விடுதி இங்க வாங்க முடியல நம்மால. ஹாஸ்டல். இங்க தனியார் கல்லூரி வந்தது. அதை கொண்டு வருவதற்கு கடுமையான முயற்சி எடுத்தோம். அந்த கல்லூரி வந்ததனால் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சில பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது. சில பேர் படிக்க முடிஞ்சது. பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் படிப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு அரசூர் இந்த கிராமத்தில் மட்டும் ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட பட்டப்படிப்பு படித்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது செங்கொடி இயக்கம் கொடுத்திருக்கக்கூடிய சாதனை. தனியா ஒருத்தன் வாய்ப்பே இருந்தாலும் படிக்க முடியுமா? வாய்ப்பே இல்லாத காலத்தில் அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது. இன்றைக்கு வக்கீல்கள் நம்ம கிட்ட எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, வாத்தியாருங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, முனைவர் பட்டம் பெற்றவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. தமிழகத்திலேயே ஆங்கில பாடத்தில் எம்ஏவில் நம்பர் 1 ஸ்டேட் 1ஆக ஜெயிச்சிருக்கக்கூடிய, தேர்விலே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய முருகேசன் பையன், கலந்துரையார் பையன் சின்னதுரை. இதெல்லாம் நம்ம நினைக்க பெருமிதமாக இருக்கிறது. இந்த பெருமிதத்துக்கெல்லாம் காரணம் சேட்டுவினுடைய இழப்பு. சேட்டுவை இழந்ததினுடைய வேகம், வீரியம், கோபம், உத்வேகம், இதுதான் இந்த கிராமத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றத்திற்கு காரணம். ஆனால் இப்பொழுது நிலைமை சரியாக இருக்கிறதா? இப்பொழுது நிலைமை சரியா இல்லை. இன்றைக்கு அரசாங்கத்தை நடத்துகிற நரேந்திர மோடி, பாஜக வெறி பிடித்திருக்கக்கூடிய RSS அமைப்பு சிந்தனை கொண்டிருக்கிற ஆளு, பறையர்களுக்கு படிப்பு கூடாது என்கிற கொள்கையை கொண்டிருக்கிறவன், பிற்படுத்தப்பட்டவர்களை படிக்கக்கூடாது என்கிற கொள்கையை கொண்டிருக்கிறவன், பெண்கள் படிக்கக்கூடாது என்கிற கொள்கையை கொண்டிருக்கிறவன், இந்த நரேந்திர மோடியை தூக்கி பிடிக்கக்கூடிய அமைப்பும் இந்த கிராமத்திற்குள்ளே ஊடுருவி விட்டது. வாழ்கிற வீட்டுக்குள் நச்சு அரவம் பூந்தது போல, நாகம் பூந்தது போல, பாம்பும் தேரும் குடிகொண்டிருக்கக்கூடிய கிராமமாக அரசூர் மாறி இருக்கிறது என்கிற வழியை நாங்கள் உணர்கிறோம். அந்த நச்சரவங்களோடு கூட்டு இயக்கமாக செயல்படுகிற இந்த கிராமத்தில் மட்டும் கூட்டாக இயங்குகிற சில அமைப்புகள், நான் பேர் சொல்ல விரும்பவில்லை. தமிழ்நாடு பூரா சனாதனத்தை எதிர்த்து போராட்டத்தை நடத்துகிற அமைப்பு. சனாதன எதிர்ப்பு போராட்டத்தில் நாங்கள் தான் சரிநிகர் சமமாக இடதுசாரிகளோடு போராடுகிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிற அமைப்பு. அந்த அமைப்பினுடைய தலைவர்கள் இந்து முன்னணியோட இணக்கமா இருப்பாங்க. அரசூர்ல மட்டும் பாஜகவோடு ஒன்றிணைந்திருக்கக்கூடிய அதிமுக நரேந்திர மோடியை தோளிலே தூக்கி கொண்டு சுத்துவதற்கு அரசியல் கொஞ்சம் கூட சுயமரியாதை இல்லாத அதிமுக. அந்த அதிமுகவோடு இங்க இருக்கக்கூடிய சனாதன எதிர்ப்பு போராளிகள், புரட்சியாளர்கள், அவர்களோட உறவு வச்சுக்கிட்டு தமிழ்நாடு முழுவதும் பாஜகவும் RSSம் சனாதன எதிர்ப்பும் தான் அவங்களுக்கு. அரசூர்ல மட்டும் சிபிஎம் எதிர்ப்பு. சிபிஎம்க்கு எதிராக பாஜகவோட இருப்பாங்க, சிபிஎம்க்கு எதிராக அதிமுகவோட இருப்பாங்க. அந்த நிர்வாகிகள் கொஞ்சம் யோசிக்கணும். இன்றைக்கு 2 நாடாளுமன்ற உறுப்பினராக அவர்கள் சென்றிருக்கிறார்கள். 4 சட்டமன்ற உறுப்பினராக தமிழகத்தில் இருக்கிறார்கள்.
அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தலித் மக்களுடைய உரிமைக்காகவே வாழ்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிற அமைப்பு அரசூரில் எந்த மக்களுக்கு ஆதரவா இருக்கிறீங்க? அரசூரில் இந்து முன்னணிக்கு எதிராக இருக்கிறீங்களா, சப்போர்ட்டா இருக்கிறீங்களா? அரசூரில் அதிமுகவோடு இருக்கிறீங்களா, இத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த மதவெறி எதிர்ப்பு நடவடிக்கையிலே திமுகவோடு அணி சேர்றீங்களா? இதெல்லாம் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள், அரசூரில் இருக்கிற இளைஞர்கள் விவாதிக்க வேண்டும், பேச வேண்டும். சேட்டுவை நினைத்தோம் என்று சொன்னால் இந்த 36 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன நடந்தது என்று நினைத்து பார்க்க வேண்டும். அப்பா எப்படி இருந்தான், பாட்டன் எப்படி இருந்தான், முப்பாட்டன் எப்படி இருந்தான், அவன் காலத்தில் இந்த ஊர் எப்படி இருந்தது, எப்படி மாறியது, இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம்? ஆனந்தனா, வீராசாமியா, கோவிசாமியா, ரங்கசாமியா என்ற பெயர் தேவையில்லை. இந்த மாற்றத்தை உருவாக்கியது யார், எந்த அமைப்பு, எந்த சமூக அரசியல்? நான் நிறைவாக சொல்லுகிறேன் தோழர்களே, அருமை தோழர் சேட்டுவை சாகடிக்க வேண்டும் என்று இந்த கிராமத்தினுடைய ஆதிக்க சக்தியாக இருந்த ஒரு குடும்பம் அவர்களுக்குள் பிளவுபடுத்திக் கொண்டதாக ஒரு நாடகத்தை போட்டு, நீ எவ்வளவு பேரை திரட்டுவ, நான் எவ்வளவு பேரை திரட்டுவேன் என்று ஊர் கூடி திட்டமிட்டு இரவு பூரா பிரச்சாரம் செய்து ஆட்களை கொண்டு வந்து தீயை வைத்து எரித்தவர்கள் ஒருவர் தவிர அத்தனை பேரும் இறந்து போயிட்டான். அந்த ஊர்ல இந்த சேரி எரிப்பதற்கு திட்டமிட்ட ஊர் பெரிய மனிதர்கள் ஒருவர் தவிர மற்ற எல்லாரும் செத்து போயிட்டான். செத்து போன எல்லாரையும் அவன் குடும்பத்தினருக்கும் கூட நினைக்கல. அவர்களால் தீ வைத்து எரிக்கப்பட்டு படுகொலையாக்கப்பட்ட சேட்டுவை தமிழ்நாடு முழுவதும் 34 ஆண்டுகளாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. இதுதான் இயக்கத்தினுடைய வளர்ச்சி. இங்கே வந்து பேசிய இணை செயலாளர் செல்வராஜ் நேற்று அனுசுவானியில தேன்கடி கோட்டையில போய் அங்க இருக்கக்கூடிய ஆதித்ய வர்தன ஸ்ரீனுடைய படுகொலையை அவருடைய நினைவஞ்சலியை போட்டுவிட்டு தான் வந்திருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சேட்டனுடைய நினைவு தினத்திற்கு இன்றைக்கு அஞ்சலி செலுத்துகிறது. முகநூலில் லட்சக்கணக்கான பேர் சேட்டுவை பற்றி வீர வணக்கம் செலுத்துகிறான். ஊட்டை எரிச்சவனை எவனாயும் வீர வணக்கம் செலுத்துறானா? இன்னைக்கு மாநில செயலாளராக இருக்கக்கூடிய தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த கிராமத்தில் வீடு கட்டி கொடுத்து இந்த கிராமத்தில் நடந்திருக்கிற வன்கொடுமைகளை பற்றி அம்பலப்படுத்துவதற்கான கண்டன கூட்டத்தை அரசூர் கூட்டுரோட்டில் தான் நம்ம போட்டோம். அந்த கூட்டத்தில் அவர் சவால் விட்டார். நான் கேட்டுக்கொள்ளுகிறேன், இந்த கிராமத்தில் இந்த 2 தலைவர்களையும் சொல்லி சொன்னார், 2 பேர் எம்எல்ஏ. நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் அவர்களே, இந்த எரிக்கப்பட்ட உங்களால் எரிக்கப்பட்ட வீடுகள் அத்தனையும் எங்களால் கட்டி கொடுக்கப்பட்டது என்கிற பெருமையை செங்கொடி இயக்கம் சொல்லும். 154 வீடுகளை எரித்தோம், சேரியை கொளுத்தினோம், ஒருவனை கொலை செய்தோம் என்று பெருமைப்பட இதை போல மேடை போட்டு உங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்டார். அவர்தான் இன்னைக்கு மாநில செயலாளர் தோழர் பாலகிருஷ்ணன். அதுதான் இன்றைக்கு வரலாறு கேட்டுக்கொண்டிருக்கிறது, இந்த நிகழ்ச்சியும் கேட்கிறது. சேட்டுவின் நாமும் வாழ்க, வரலாற்றை மறக்க வேண்டாம், நிச்சயமாக முன்னேறுவோம். செங்கொடியும் வெண்கொடியும் இணைந்திருக்கிற இடத்தில் இந்த மக்கள் பாதுகாப்பு என்பது பாதுகாப்பு அரணாக இந்த மக்கள் பட இறக்கும். தோல்வியும் வெற்றியும் மாறி மாறி வரும். மாமேதை லெனின் சொன்னது போல ஓரடி முன்னால போனோம்னா 2 அடி சறுக்குவோம். சறுக்கிட்டதனாலேயே அடுத்தது நடக்காம சாஞ்சிருவோம் இல்லை, நிச்சயமாக முன்னேறுவோம். மீண்டும் இந்த கிராமத்தினுடைய வளர்ச்சிக்காக செங்கொடி இயக்கம் வலுமிக்க அரசியல் சக்தியாக மாறும். நாடகமாடுகிற அரசியல் அமைப்புகளை அம்பலப்படுத்துவோம். இந்த கிராம மக்களை காப்பாற்றுவோம், பாதுகாப்போம். அதற்காக முன்னணி படை வீரனாக சேட்டு நிற்கிறார் என்றால் அவரை பின்தொடர்ந்து ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இந்த கிராமத்தில் பின்தொடர்வோம் என்று சொல்லி சேட்டுவின் நாமம் வாழ்க என்று சொல்லி செங்கொடியை நாங்கள் அவருக்கு முன்னால் சமர்ப்பித்து வீர வணக்கம் செலுத்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம்.